ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற ஃபிஃப்த் சம். கொஸ்டினை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a company has 4 categories of employees given by assistants A, clerks C, managers M, and an executive officer E. The company provide rupees 10,000, 25,000, 50,000, and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, and E respectively. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்பெனில 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. என்னென்ன கேட்டகரினா அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு 4 கேட்டகரியில ஒர்க் பண்றாங்க. அந்த 4 பேருக்குமே சேலரி எப்படி கொடுக்குறாங்கன்னா 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh இந்த மாதிரி கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்டை ஏனும், கிளர்க்ஸை சீனும், மேனேஜரை எம்னும், எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை இ அப்படின்னு சொல்லியும் டினோட் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன அந்த அசிஸ்டன்ட்டை வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா A1ல இருந்து A5 வரைக்கும் இருக்காங்க. கிளர்க்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா C1ல இருந்து C4 வரைக்கும் இருக்காங்க. மேனேஜர்ஸ் வந்து M1ல இருந்து M3 வரைக்கும் இருக்காங்க. அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர், E1 E2ன்னு 2 பேர் இருக்காங்க. And if the relation R is defined by X or Y, where X is the salary, X வந்து salary denote பண்ணணும். Given to person, express the relation R through an ordered pair and an arrow diagram. இப்போ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்டர்டு பேர் கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். எக்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா சேலரின்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் சேலரியை நம்ம எடுத்துப்போம். ஸோ சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேலரியை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணதுனால சேலரி முதல் என்னென்ன கொடுத்துருக்காங்க rupees 10,000 ஃபர்ஸ்ட் அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி வந்து 1 lakh. இப்போ இந்த 10,000 எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் 5 பேர், அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் வந்து எத்தனை பேர் கிளர்க்ஸ் வந்து 4 பேர், C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் வந்து எத்தனை பேரு அப்படின்னா 3 பேரு, M1, M2, M3. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர். ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் E1, E2. இப்போ இதுதான் நம்ம வந்து ஆர்டர்டு பேரா எழுத போறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆரோ டயக்ராம்ல கண்டுபிடிக்க போறோம். ஒன்னும் இல்லை, அது அப்படியே ஒண்ணுமே அப்படியே பேர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, அதே மாதிரி 10,000 A5 அது மாதிரி பேர் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆர்டர்டு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் 10,000, A1. நெக்ஸ்ட் 10,000, A2. நெக்ஸ்ட் 10,000, A3. நெக்ஸ்ட் 10,000, A4. நெக்ஸ்ட் 10,000, A5. அவ்வளோதான், 10,000 முடிஞ்சு. நெக்ஸ்ட் 25,000ல C1, C2, C3, C4 இந்த 4த்துக்குமே போட போறோம். 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. நெக்ஸ்ட் 50,000 3 பேருக்கு பிரிக்கணும். 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. நெக்ஸ்ட் 1 lakh 2 பேருக்கு பிரிக்கணும். 1 lakh, E1, 1 lakh, E2. இதுதான் நம்மளோட ஆர்டர்டு பேர். ஸோ நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரிஸ் எழுதிக்கலாம்.
அடுத்தது எம்ப்ளாயி. ஸோ சேலரிஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்துச்சு? 10,000 ருபீஸ். எவ்வளோ? 25,000. இந்த ருபீஸ் கூட போடணும்னு அவசியம், சும்மா அமௌண்ட்டை மட்டும் எழுதுனா கூட போதும். நெக்ஸ்ட் வந்து 50,000. நெக்ஸ்ட் வந்து 1 lakh. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எத்தனை பேர்னா A1, A2, A3, A4, A5. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா C1, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்துடலாமா? இப்போ 10,000 எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 4 பேருக்கு, சாரி 5 பேருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் 25,000 எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 3 பேருக்குல 4 பேருக்கு. நெக்ஸ்ட் 50,000 3 பேருக்கு. நெக்ஸ்ட் 1 lakh வந்து 2 பேருக்கு. அவ்வளவுதான் சம். தேங்க்ஸ்.